அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜவ்வரிசி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் ஜவ்வரிசியை ஒரு பவுலில் கழுவி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 to 5 hours ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், ஒரு பிஞ்ச் அளவு சாஃப்ரான் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்தாச்சு. ஸ்டீம் இறங்கினதும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஜவ்வரிசி சூப்பராக வெந்திருக்கு. அந்த டிரான்ஸ்பரண்ட் கலராகவும் அந்த க்ளாஸி லுக்காகவும் வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக சாஃப்ரானோட கலர் எல்லாம் இறங்கி எல்லோயிஷாக இருக்குது. இப்போது கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா ஒரு கொதி வரணும். இப்போது ஜவ்வரிசி அளந்த கப்பில் 3/4 கப்பு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் திக்காகிற ஸ்டேஜில் நம்ம சுகரோட சேம் மெஷர்மெண்ட் அளவுக்கு நம்ம திக்கான பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு திக்னஸ் கூட்டிகிட்டே போகும். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால திக்கான கன்சிஸ்டன்சியில் நான் இறக்கி சர்வ் பண்ணிட்டேன். எம்மியான ஜவ்வரிசி ஸ்வீட் ரெடி. உங்கள் வீட்லேயும் இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.